இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருக்கிற சப்போட்டா பழத்த தாங்க பறிக்கலான்ட்டு மேல் காட்டுக்கு போயிருந்தோம். ஒரு 4, 5 மரம் இருக்குதுங்க நம்மகிட்ட. ஒண்ணு வந்து கிரிக்கெட் பால் சப்போட்டா, அதுக்கப்புறம் வால் சப்போட்டா. இன்னொன்னு வந்து பனானா சப்போட்டான்னு சொன்னாங்க. அதுவும் வாங்கி வச்சிருக்கேன். அது இப்ப கொஞ்சம் தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. அது இன்னும் சேல்ஸுக்கு கொண்டு வரல. இந்த 5 மரத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மரத்துல மட்டும் பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொண்டு போனாக்கா கடைகள்ல விக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி 2 மரத்துல மட்டும் தான் நாங்க காய் பறிச்சோம். த அண்ணா வந்து மரத்த சுத்தியிலயும் பறிச்சு அங்கங்க ஒட்டையா வச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு சட்டி எடுத்துட்டு போய் மரத்தை சுற்றி இருக்கிற காய்கள் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். ஒரு 2 கூட காய் தாங்க பறிச்சுட்டு வந்தோம். ஏன்னாக்கா ஒரு 2 கடைக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். எல்லாத்தையும் வெயிட் போட்டு கடைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு கொண்டு போயாச்சு. நம்ம தோட்டத்து காய் வந்து எப்பவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று மருந்தடிக்காமல் இருக்கிறது, இன்னொன்று நல்லா திரண்டதுக்கப்புறம் நம்ம பறிக்கிறோம் இல்லைங்களா, அதனால தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைங்களுக்கு விற்கிறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் திரண்டு வர்றதுக்கு முன்னாடியே பறிச்சிடுறாங்க போல இருக்குது. அதனால தான் அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கறது இல்லை. நல்லா திரண்டதுக்கப்புறம் பறிச்சோமாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மக்கிட்ட 1 கிலோ ரூ. 40 அப்படிங்கிற ரேட்டுக்கு நம்மக்கிட்ட எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம தோட்டத்து காயை மட்டும்தாங்க அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. மற்றவங்க கிட்ட எல்லாம் இன்னும் கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க.